One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body loving Krista. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. என்னுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரோட நல்ல பழகி. ஆமாம் சார். அவரை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ சரசாரை பற்றி சொன்னல சார், அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையை சொல்கிறேன் வந்து எஸ்.ஏ. சார் தான் சொல்லணும். எஸ்.ஏ. சாரை பற்றி சொல்லணும் சார். சினிமா வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. சினிமாவில் வந்து சினிமாக்காரங்கன்னா நானே இப்படிலாம் நிறைய விஷயங்கள் உண்டுல்ல சார். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பெர்ஃபெக்டான ஆள் சார். நான் அவர்கிட்ட நான் வந்து கற்றுருக்கிறேன். அதை வந்து ஆக்சுவலி சினிமாவில் முதல்ல உதவியாளராக சேரணும்னு நான் போய் நின்றது எஸ்.ஏ. சார் வீட்டில் தான். அது வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வேற எங்கேயே ட்ரை பண்ணி மறுபடியும் நீ கேட்குறேன். அங்கே பார்த்தா அங்கே ஒரு அசோசியேட் டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர் நிற்கிறாங்க. அவங்க வந்து இல்லை இங்கே ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் நம்பர் கொடுங்க, தேவைன்னா கூப்பிடுறோம். அதுதான் சங்கரும் பவித்திரனும் அங்கே இருக்காங்க. நான் வந்து நம்பரை கொடுத்துட்டு தேவைன்னா கூப்பிடுங்கன்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் போகல. ஆனால் இவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்.ஏ. சார்ட்ட தான் வேறு படங்கள் சான்ஸ் கிடச்சி அப்படியே போயிட்டேன். நிறைய பேர் இன்னும் கூட நிறைய பேர் நான் எஸ்.ஏ. சார்ட்ட ஒர்க் பண்ணி கூட நினைப்பாங்க. அந்தளவுக்கு எனக்கு அவருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு. அதுக்கப்புறம் நான் படம் பண்ணும்போது செல்வா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கதை சொல்லி எல்லாம் பண்ணி அந்த படம் செல்வா படம் பண்ணும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடச்சிது சார். நிலாவைவான ஒரு படம் வந்து அது விஜய் சார் தான் அந்த படத்துடைய ப்ரொடியூசரு. எஸ்.ஏ. சார் தான் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாரு. அந்த டயத்தில் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, சார் அவர் கூட படம் பண்ணாதீங்க சார், அவர் பயங்கரமான ஆள் சார், பயங்கரமாக கோவப்படுவார் அப்படி இப்படின்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா இன்னும் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்டவர்களே எனக்கு சொன்னாங்க. நான் வந்து இப்படி சொல்ல எனக்கு வந்து பண்ணியே தீரணும், அப்படிப்பட்ட என்ன அப்படி பண்ணிருப்பாரு, புளியா சிங்கமாக கரடியா பண்ணிடுவார்ட்டு நான் போய் அவர் கூட போய் பண்ணணும் அப்படி பண்ணி ஓகே பண்ணேன் சார். அப்போ அவர் என்கிட்ட வந்து கேட்டார், அப்போ ஃபிலிம் ரோல் தானே, அப்போ வந்து எத்தனை நாள் படம் பண்ணுவீங்கன்னாரு. சார் நான் 40 days சார். 40 days ஓகே. ரோல் அப்படின்னாரு. 45 roles. சரி 45 roles 40 days ஓகே, சரி நாளைக்கு மீட் பண்ணலாம் வாங்கன்றார். மறுநாள் போனோடனே அக்ரிமெண்ட் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. பார்த்தா அதில் போட்டிருக்கு 45 days 40 உடனே இதில் ஒரு நாள் கூட போனாலும் சார், ஒரு ரோல் கூட போனாலும் நான் டென்ஷன் ஆயிடுவேன் சார், பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவேன். அதை முடிவு பண்ணிட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு நான் அடுத்து பேடை வச்சுட்டு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஓகே சார், ஆஸ் ஏ டைரக்டராக எனக்கு ஒரு கண்டிஷன் சார் சொல்லுங்கள். ப்ரொடக்ஷன் உங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். எனக்கு டெய்லி காலைல 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் ரெடியா சார்? உங்கள் ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா நான் கையெழுத்து போட்டுருவேன் சார், நான் கேரண்டி சார் அப்படின்னு. ஓகே கையெழுத்து போட்டாச்சு. இப்போ எல்லோரும் சார் அவர்கிட்ட இவ்வளோ பேசியிருக்கீங்க இருக்கு உங்களுக்கு நாங்கள் சார். ஆனால் சார் நான் அப்போ தான் சார் ப்ரொடியூசர்னால் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் நண்பர்கள் சொல்லுவேன் சார். சார் காலையில் 7 மணிக்கு ஸ்பாட்டில் அவர் நிற்பார் சார். அவர் வந்து அப்போ பெரிய லெஜண்ட் டைரக்டர் சார், சாதிச்சிட்டார் சினிமாவில். ஆனால் அவர் ப்ரொடக்ஷன் சார் காலையில் 7 மணிக்கு அவர் 6:45 ஸ்பாட்டில் நிற்பார். எல்லாம் வந்து 7 மணிக்கு ஷார்ட் எடுக்கணும். 7 மணிக்கு ஷார்ட் எடுத்து முடித்த உடனே அப்படியே ஸ்பாட்டில் இருப்பார். ஒரு 9 மணி இருப்பார். 9 மணிக்கு வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு சீனை முடிச்சிருப்போம். நாங்கள் ஒரு சீனையே முடிச்சிருப்போம். 9 மணிக்கு கிளம்பி போய் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆவார் சார். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கரெக்டாக திரும்ப அப்போ அந்த 9 போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 12 மணிக்குள்ள அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, முந்தின நாள் ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் அக்கௌண்ட் பார்த்துட்டு பேங்கிங் விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வருவார் சார். 12:30 மணிக்கெலாம் ரெடி ஆயிடுவாங்க பிரேக்குக்கு. 1 மணிக்கு பிரேக். 1 மணிக்கு பிரேக் விட்டோன்னு நம்ம போய் சாப்பிட உட்காரோம்ல, அங்கேருந்து வருவார் கேட்பார் சார். அவ்வளோ பெரிய டேரக்டர், நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக போய் சேரணும்னு போனவன் என்கிட்ட கேட்பார், பிரேக் அப்புறம் எங்கே சார் ஷார்ட்டு அப்படிம்பார். சார் அந்த இடத்துல சார் கிரெயின் இருக்கா சார் அப்படிம்பார். ஆமாம் சார் கிரெயின் ஷாட் தான் ஃபர்ஸ்ட் ஷாட். அப்போ இந்த கிரெயினுக்கெல்லாம் சாப்பிட்டு உடனே ஷிஃப்ட் பண்ண சொல்லி அப்படி பண்ணுவார் சார். அந்த படம் கடைசியாக முடியும் போது 38 நாள் சார். 38 days படம் முடிஞ்சது. ஆமாம் 2 நாள் கம்மியாக முடிச்சிட்டேன். ஏன்னா ஃபுல் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறாங்க. 38 நாள் ரோல் வந்து 39 ரோல், 45 ரோல் கிடையாது. அவருக்கு பயங்கர ஹேப்பி எஸ்.ஏ. சாருக்கு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் அந்த படத்தில் வந்து நான் அந்த படம் பண்ணதை விட உங்கள்கிட்ட வந்து பயங்கரம் பிளானிங் கற்றுக்கிட்டேன் சார்.
அப்படின்னா படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு சார். படத்தை வந்து குஞ்சுமோன் சார் ஃபஸ்ட் காப்பி வாங்கிட்டார். மொத்த படத்தையும் கொஞ்சம் அப்போ தான் சினிமாவில் முதல்ல அந்த ஃபஸ்ட் காப்பி கலாச்சாரம் வருது. குஞ்சுமோன் சார் மொத்த படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து எஸ்ஏ சார் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் எனக்கு இந்த படம் லாபம், இவ்வளோ லாபம் அப்படின்னு அந்த லாபத்தை எனக்கு சொல்கிறார். இவ்வளோ லாபம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேசப்பட்ட சம்பளத்தை விட நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் சார், இது வந்து எனக்கு அடுத்த படத்துக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு படம் பண்ணுவோம் நமக்கு அப்படின்ட்டு அப்போவே என்கிட்ட கேட்டார். சட்டமுறைகிட்ட ரீமேக் பண்ணலாமா விஜய் சார் வச்சுன்னு என்கிட்ட கேட்டார். அப்படி எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து சார். அதுக்கப்புறம் நான் வந்து பகவதி படம் பண்ணும்போது இதெல்லாம் வந்துச்சு. இன்னைய வரைக்கும் நான் அவர் கூட வந்து அவருடைய பிள்ளை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னன்னா சார், ஒரு சினிமாவில் பிரின்சிபலாக இருக்கணும், சினிமாவில் வந்து நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும், தயாரிப்பாளருடைய காசு நம்ம காசாக நினைக்கணும். அதில் ஒரு முக்கியமான இன்ஸ்டன்ட் எஸ்ஏ சாரை பற்றி அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார் சார். ஒரு நாள் என்கிட்ட கேட்குறாரு, நான் தம்பி நான் ஒரு கொஷின் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. சொல்லுங்கள் சார். எது இந்த அக்ரிமெண்ட் சைன் போடுறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ நீங்கள் நம்ம ஆஃபீஸில் நம்மகிட்ட பேசிட்டீங்க, படம் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஆஃபீஸ் விட்டு நீங்கள் இறங்க போகும்போது ரோட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு 50 ரூபா, அப்போ 10 ரூபா சொன்னார், 10 ரூபா கிடக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. அதாவது 10 ரூபா எடுப்பேன் சார், எடுத்து யாராவது மிஸ் பண்ணிட்டாங்களா தேடுறாங்களான்னு பார்ப்பேன். சரி யாருமே இல்லை சார், கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதை 10 ரூபாய் கோயில் உண்டியில் போட்டுருவோம் சார். அது அப்புறம் உடனே என்ன பண்ணுவீங்க அந்த 10 ரூபாயா அப்படின்னாரு. பாக்கெட்டில் வச்சுருவோம் சார். ஏன் வைக்கிறீங்க தெரியுமா, அது 10 ரூபா, அதனால அந்த பணத்தை இங்கே பாக்கெட்டில் வைக்கிறீங்க, இந்த படத்துக்கு சில ஒவ்வொரு பணத்தையும் உங்கள் பாக்கெட்டில் வைக்கிற பரவா வச்சுக்கோங்க சார் அப்படின்னாரு சார். அது உண்மை சார். அதாவது நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் இப்போ எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து நீங்கள் வந்து படம் எடுக்கிறப்போ ஒரு ப்ரொடியூசர் காசை உங்கள் காசை நினைங்க. நீங்கள் அந்த காசை, ஏன்னா சினிமாவுக்கு வந்து அனைத்து டைரக்டருமே சார் எங்கேயோ கஷ்டப்பட்டு தான் டைரக்டர் ஆகிருப்போம். அப்பவும் நமக்கு பணத்தோட வேல்யூ தெரியணும். அது ஒரு ப்ரொடியூசர் தானே, அவர் காசு போடுறாரு நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சார், இங்கே ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு என்ன ஒன்றுன்னா, ப்ரொடியூசர் தான் சம்பாதிப்பார், ப்ரொடியூசர் தான் சம்பாதிப்பார். எங்கே சம்பாதிப்பார் ப்ரொடியூசர்? அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி ஹிட்டுக்கு சம்பாதிப்பார். ஆனால் அந்த படத்தை முடிச்சு கொடுக்கும்போது அவர் லாபத்தோட ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதிகமாக அந்த படத்தில் லாபம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேரக்டரோட சம்பளம் கொடுத்தா போகுது. அதனால் நான் சொல்லுவேன், நீங்கள் ப்ரொடியூசர் சேவ் பண்ணி விட்டுருங்க. இன்னை வரைக்கும் எனக்கு அது சைக்காலஜிக்கலாக அதான் சார், நமக்கு ப்ரொடியூசர் சேவ் பண்ணி விட்டுருணும். வணக்கம் சித்ரா லட்சுமணா. வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. சித்ரா லட்சுமணன் வந்து ஜல்லிக்கட்டு சத்யராஜ் நடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், திரும்பி திரும்ப பாப்பேன் நான். நன்றி நன்றிம்மா, நன்றி. சண்டை மாதிரி எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா விவரம் தெரிஞ்சு பாருங்க. தேங்க்யூ. ஸ்பை மூவி எடுத்தா ஜேம்ஸ் பண்ண பார்த்து தான் எடுத்தாங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா உண்மையில நிதர்சனத்துல தப்டலா அமைதியா ஒரு வீக்னஸ் தெரியும், தனக்கு வீக்னஸ் இருக்குன்னு தெரியும், எதிரி எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும், தன்னை பாதிக்க முடியும்னு தெரியும். அப்படி பார்த்து பார்த்து அழகா மூவ் பண்ண ஹீரோ சண்டா மாறுறதுல வந்து அவர் சரத்குமார் ஹீரோ அப்படின்றது நல்லா சூப்பரா இருக்கும். இப்ப அந்த லைன் பார்க்கும்போதுதான் சொன்னாரு அவர் கூட 25வது படம்னு. நான் சொல்றேனால நீங்க அந்த ஐடியா வச்சிருக்கீங்களான்னு தெரியல. 2 எடுங்க, சண்டை மாறுதம் 2 எடுங்க. சூப்பர், ரொம்ப கிளியரா எடுத்திருக்கீங்க சார், சூப்பர் சார். இன்னொன்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் சார் லட்சுமணன் சார். அவரு என்னன்னா பிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு அப்புறம் நீங்க தான் வாழும் என்சைக்ளோபீடியான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி நன்றி. நாளைக்கே இவரு வந்து ஏ வெங்கடேஷ் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் அப்படிங்கறத அவருக்கு வந்து டூரிங் டாக்கீஸ்ல அவர் கொடுத்த விஷயத்தை எடுத்து போய் விக்கிபீடியால அப்டேட் பண்ணலாம். 2 விக்ரமாதித்யன் உட்கார்ந்து இருக்காங்கடா, 2 பேருமே எல்லாத்துலயும். நான் கேள்வி எல்லாம் அதிகம் இல்ல, உங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டியது ஒரு மக்கள்ல ஒருத்தனா, ரசிகர்ல ஒருத்தனா நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பிரசாந்தோட பணியாற்ற சாக்லேட் தான் சார் கூட பண்ணதுன்னா, அவரு கூட அதுக்கப்புறம் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மிஸ் ஆயிடுச்சு சில காரணங்களால. சில காரணங்கள் அந்தகன் படம் ரீமேக் பண்ணுறாங்கன்னா என் படத்தை அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த படம் சேலஞ்ச் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தேன் அந்த படத்துக்கு. அது வந்து என்னென்னா சார், இப்போது சினிமாவில் வந்து நம்ம வந்து ஒரு சீனை போய் ஒரு ஆக்டர்ஸ் சொல்கிறப்போ நமக்கு வந்து விஜய் சார் அது உண்டு சார், அப்படி லைட்டாக சொன்னாலே போதும் அவருக்கு. ஆனால் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கதையை 3 தடவை கேட்டுக்குவார். அது வந்து தெளிவாயிட்டு தான் விஜய் சார் வருவார். ஆனால் ஸ்பாட்டில் நம்ம வந்து அப்படி சீனை சொல்லும்போது அவர் மைண்டில் அந்த சீன் இருக்கிறதால கரெக்டாக அது ரெடியாகி தான் வருவார் அவர். அதுதான் சார் இவரும் பிரசாந்த் சாருக்கும் நம்ம கதை சொல்லும்போது திரைக்கதையை ஃபுல்லாக சொல்லி முடிக்கணும். நான் ஒரு கதை சொல்ல பயப்படுவேன், ஐயா இதில் ஏதாவது ஒரு சீன் ஏதாவது படத்தில் வந்து நமக்கு தெரியாது சார், ஒரு நிமிஷம் சார் நாளைக்கு மீட் பண்ணுவோம் சார், மறுநாள் போனோன்னு பார்த்தா ரெடியாக வச்சுருப்பாரு. பாருங்க சார், இந்த சொன்ன அந்த சீன் இந்த சீன் சொல்லுவார். ஆமாம் சார், போட்டு காமிப்பார். ஐயா இந்த சீன் சார் அது வேற இது வேற இல்லை சார், அது அந்த சீனை தான். அதாவது நம்ம சின்னதாக அந்த ரிசம்பலன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கூட ரொம்ப தெளிவாக இருப்பார். நல்ல நாலேஜ் சார் அவருக்கு, டெக்னிக்கலாகவே நல்ல நாலேஜ். நான் கேட்பேன், ஏங்க தியாகராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டாரு, பிரசாந்த் சார் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவாங்க சார், அவருக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவ்வளோ ஸ்கிரிப்ட் நாலேஜ் உண்டு. நான் கூட இடையில ஒரு நாள் சார் ஏதோ ஒரு நாவல் படித்தேன். நாவல் படித்தோன்னு அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன்,
சார் அந்த புக்கோடைய அட்டைப்படத்தை எடுத்து போட்டு சார் அந்த நாவல் சூப்பராக இருக்குது, இதை நீங்கள் வந்து படித்து நமக்கு ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கேட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க கூட கதை நல்லாயிருக்கு, நீங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் யார் வச்சுனாலும் பண்ணுங்கள், ஆனால் இந்த கதை உங்களுக்கு சூட்டாக இருக்கும்னு சொல்லி நான் அவருக்கு டெஸ்ட் பண்ணேன். அவர் பதில் போட்டார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் டைம் கிடைக்குமா அந்த புக்கை படிக்கிறேன் அப்படின்னாரு. நான் நிறைய படிப்பார் சார், நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய படிப்பார், நிறைய படம் பார்ப்பார். அப்புறம் வந்து ஒரு முழுமையான ஒரு கலைஞன் அவர், எனக்கு அதில் வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்மகிட்ட நிறைய ஃப்ரீயாக பேசுவார். ஒரு விஷயம் நான் வந்து நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், அது எனக்கு வந்து அது நிறைய பேர்னா நிறைய பசங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எப்போ இப்படி ஒரு நடிகர்கிட்ட பேசணும் இப்படி சொன்னார், இதை விட சிறந்த பதில் நான் உலகத்தில் கேட்டதே இல்லை அப்படின்னு. என்னென்னா ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இண்டஸ்ட்ரிலையும் சரி பப்ளிக்லேயும் சரி ஒரு இமேஜ் இருக்குங்க, உங்களை வந்து உங்கள் அப்பா தான் வந்து கண்ட்ரோல் வச்சுருக்காரு, உங்கள் அப்பாவா இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் இறங்கி சொல்கிறா இருந்தால் உங்கள் அப்பா தான் உங்களை கெடுக்கிறாருன்னே பேசுகிறாருங்க, இதெல்லாம் உங்கள் காதுக்கு வருதா அப்படின்னு. யார்கிட்ட? பிரசாத் சார்ட்ட இப்படி சொல்கிறேன். இதை சொல்கிறதே ரைட்டாராங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம பிரசாத் சார் நம்ம நல்லா பழகிறாரு, நம்ம அப்படி சொல்லணும். அவர் ஒரு பதில் சொன்னார், சார் எங்கள் அப்பா எப்படி சார் எனக்கு கெட்டது செய்வார் அப்படின்னு. இதை விட ஒரு பதில் ஆமாம் இல்லை, ஒரு 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 அப்பா தன் பையனுக்கு நல்லது செய்யணும் தான் நினைப்பாங்க. உலகம் 1000 பேசிட்டு போகலாம் சார், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னைய சினிமாவில் வந்து இந்த அளவுக்கு நீ கொண்டு வந்து வச்சுருக்கிறது எங்கள் அப்பா என்ன சொல்லணும் சரியாக தான் சார் இருக்கும். அதை விட ஒரு சிறந்த பதில் இல்லை. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேருக்குமே எனக்கு அந்த பதிலை கொண்டு சேர்க்கணும். ஒரு பிரசாந்த் அப்படி ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னு, உங்கள் அப்பா உங்களுக்கு நல்லது தான் செய்வார், உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க, உங்களுக்குன்னா தப்பாக தெரில, ஆனால் ஒரு வளர்ந்து நிற்கிற ஒரு ஹீரோ வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு எப்படி எனக்கு நல்லது தான் செய்வார்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து பல யூத்து நான் சொன்னேன் சார் இது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் சொன்னது அப்படின்னா, அதையும் ஒரு சின்ன புண்ணுரில் அப்படி ஈஸியாக நம்ம சொல்லுவோம்ல, ஒரு புண்ணுறவில் கடந்து விட்டார் அப்படி மாதிரி, அதை ஈஸியாக அப்படி கடந்து போயிட்டார், சிரிச்சிட்டே அப்படி சிரிச்சு போயிட்டார். இதை அவர் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன், இந்த மாதிரி அவர் சொன்னார் எனக்கு அப்படின்னு. அவ்வளோ ஒரு அவங்க 2 பேருக்குள்ள சார் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அப்பா பையனை நான் பார்த்தது கிடையாது. அதே போல் வந்து தியாகராஜ சார்ட்ட கற்றுக்கிட்டது வந்து சார் எண்ணி துணிய கருமம்னு சொல்கிற மாதிரி ரொம்ப டைம் எடுப்பார் சார் ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ எஸ்ஐ சாரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, இவருக்கும் துளி கூட என்ன சொல்கிறது ஒரு வேறுபாடு கிடையாது சார். பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சார் தியாகராஜ் சார். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அவருக்கு யாராவது தப்பாக இருந்தாங்கன்னா அவர் ரொம்ப தப்பாக இருப்பார். நான் அவட்டே சொல்லுவேன் சார் இதான் உங்கள் கேரக்டர் அடிப்பேன். இது வந்து உண்மையிலே நான் அனுபவிச்சு அவரோட பக்கத்துலேருந்து பார்த்தேன் சார். நான் வந்து பாசிட்டிவாக நான் சொல்ல சார், பாசிட்டிவாக இருக்கிறது எனக்கு அவர் கண்ணில் அவங்க பார்க்கும்போது இது பாசிட்டிவாக வெளியே உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன், அதை சொல்லியிருக்கேன். தேராசிலே சொன்னேன் சார் வெளியெல்லாம் உங்களுக்கு வேறு இமேஜ் இருக்கான்னு, நீங்கள் வேறு மாதிரி சார், உங்கள்கிட்ட ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குது சார், உங்கள்கிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது, ஒரு லாயல் பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. அவருக்கு ஒரு சிரிப்பு உண்டு, ட்ரேட்மார்க் சிரிப்பு, அது சிரிச்சிட்டு. அது மாதிரி பிரசாந்த் கூட பண்ணதும் எனக்கு உண்மையிலே ஒரு வருத்தம் என்னென்னா, இப்போ அஜித் சார் கூட பண்ண முடியாமல் போச்சு இல்லை, அதுமாரி நான் பிரசாந்த் சார் கூட 2 தடவை ட்ரை பண்ணேன். இன்னும் அதை 2 தடவையும் ட்ரை பண்ணி அவர் கூட இன்னொரு படம் பண்ணேன். ஏன்னா நான் இப்போ சொன்னல சார், ஒரு ஹீரோக்களுக்கு நான் வந்து ஒரு ஹீரோக்களின் தீவிரமான ரசிகர். ஒரு ஹீரோ ரசிச்சுன்னா அந்த ஹீரோ வந்து நான் அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறது. ஸோ ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் படம் சார். அதாவது வந்து இப்போ கேஜிஎஃப்ல வந்து எப்படி ஆஷ் வந்து அப்படி பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ள ஆள் சார். ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் மாஸ் படம் கிடைச்சதுன்னா பிரசாந்த் சார் வேறு லெவலுக்கு வருவார். அது நான் ஒரு இயக்குனராக மறுக்க முடியாது. நான் பண்ணுறனோ இல்லையோ எந்த டேரக்டரும் பண்ணிட்டோம், ஆனால் நிச்சயமாக அது ஒரு இடம் இருக்குது அவருக்கு இருக்குது. நீங்கள் அதிகமாக பணியாற்றியது பட்டுக்கோட்டை பிரபாகரோட தானே வசனகர்த்தாவா? ஆமாம் சார், 10 படத்துக்கு மேலே கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார். அது வந்து என்னன்னா சார், ஃபஸ்ட்டு நான் வந்து பாலகுமாரன் சார் வந்து நான் ரொம்ப பிடிக்கும் சார். அவருடைய தீவிரமான ஒரு வாசகன் தான் பாலகுமாரன் சாருடைய. அவர் அப்புறம் ஜென்டில்மேன், காதலன் போன்ற படங்களை அவரோட ஒர்க் பண்ணும்போது பக்கத்துலேருந்து திரைக்கதையை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான் அவர். மிகப்பெரிய திரைக்கதை ஆசிரியர் சார் பாலகுமாரன் சார். யாருக்கும் தெரியாது. பாலகுமாரன் சார் ஒரு நாவலாசிரியர் தான் தெரியும். பாலகுமாரன் சார் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஆமாம் சார். அவருடைய பையன் கூட இப்போ வந்து அட்லி கூட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அந்த ஜீனில் அது நிச்சயம் இந்த பையன்ட்டு ஒரு அவன் பேர் சூர்யா அந்த பையன் பேர். நீங்கள் பாருங்கள் சார், சினிமாவில் எதிர்காலத்தில் சூர்யா ஒரு குறிப்பிடத்தக்க இயக்குனர் வருவாப்புல. நான் இப்போவே சொல்கிறேன். ஏன்னா பாலகுமாரன் சார் வந்து அப்பா சின்ன பையன் சூர்யா கூட்டு வந்துருக்காரு, டிஸ்கஷன்லாம் பேசுறதுக்கு இல்லை, சும்மா கூட்டு வந்துட்டு போயிருப்பார். அப்போ அட்லி கூட இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் சார். ஒரு கதையை அப்படி கொண்டு வரதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படி உள்ளே பூந்து அப்படி கொண்டு வருவார் சார். அப்படி ஒரு வெர்சட்டாயிலான பாலகுமாரன். நீங்கள் சாணிக்கான ஒரு படம் வந்துடல சார், அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஒரு 3 மாமிங்க ஏறுவாங்க, ஆட்டோ போய்கிட்டே இருக்கும்.
தம்பி சீக்கிரம் போப்பா ஐயோ அந்த அவளை கொண்டு போனோம் அப்படி பேசிட்டே வருவாங்க சார். எண்டில் வந்துட்டு இவரும் பதறிவார் அவங்க பேசுறது வந்துட்டு. அப்போ வண்டி நிப்பாட்டோன்னே மைம்பி அப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்பாரு. அதுக்குள்ள கட் பண்ணி தொடரும் போட்டாலும் கட் பண்ணி தொடரும் போட்டார். சூப்பர் காமெடி. இந்த காமெடி சொன்னது யார் தெரியுமா சார்? பாலகுமாரன் சார். ஓ இந்த நான் இப்போ சொன்ன அது ஃபுல் காமெடி எனக்கு டிஸ்கஷன் சொன்னது பாலகுமாரன் சார். வெங்கடேஷ் இப்படி ஒரு காமெடி இப்போ வடிவேலு இது அவர் திரைக்கதையில் உள்ள எவ்வளோ இறங்கி அவர் வந்து படத்துக்கு வந்து வசனகர்த்தாவை தான் நான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லுவார் சார். அப்படி ஒரு திரைக்கதை என்ன திரைக்கதையில் ஒரு மிகப்பெரிய ஆள் அவர். அதை பார்த்துட்டு எனக்கு அவரோட ரசிகன்றதால என் முதல் படத்துக்கு மகாபிரபுக்கு அவர் தான் வசனம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சார். போய் கேட்குறேன். அவர் இல்லைம்மா ஆல்ரெடி சங்கர் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறோம், நீ சங்கர் இருந்து போய் படம் பண்ணுற, நான் வந்து ஒரு பண்ணால் அது இப்போ சரியாக வராது, அடுத்த படம் அவன் கூட பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. நான் உங்களுடைய பெரிய ஃபேன், நீங்கள் என் கதையில் வந்து அவ்வளோ பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணுவோம், முதல் படம் மட்டும் எனக்கு கூப்பிடாதுன்ட்டார். சங்கர் தப்பாக நினச்சிக்க மாட்டார். ஆனால் இவருக்கு என்னமோ கமிட்மெண்ட்டாக என்னன்னு தெரியல, முடியாதோடனே எனக்கு எனக்கு கோவம். மறுநாளும் கேட்குறேன், மறுநாள் அதே பதில் சொல்லுவார். அப்போ நான் சரி சார் ஓகே வேணாம் சார்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு மைண்டில் இன்னொரு ரைட்டரை இறக்கணும் சினிமாக்குள்ள. எந்த ரைட்டர் வரல அப்படின்போது எனக்கு பட்டுக்கோட்டை பிரபா. நான் பட்டுக்கோட்டை பிரபா சார் நாவல்கள்லாம் படிச்சிருக்கேன். அப்போ வந்து அவருக்கு அடுத்தது இவர் தான் நமக்கு, இவர் கரெக்டாக இருப்பார். நான் பட்டுக்கோட்டை பிரபா சார் போய் பார்க்குறேன். எனக்கு அது வரைக்கும் தெரியாது பட்டுக்கோட்டை பிரபா சார் வந்து பாக்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காருலாம் எனக்கு தெரியாது. இப்போ போனோடனே அவர் சார் நான் சினிமாவே வேணான்ட்டு இருக்கேன் சார், நான் பாக்யராஜ் சார்ட்ட அஷர்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டேன், நிறைய கஷ்டப்பாடு ஆகும் உங்களுக்கு சார், வேணாம் சார் சினிமா அப்படின்னு நான் சொன்னேன். சார் நான் உங்களுக்கு வசனம் தானே எழுத சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து வசனம் எழுதி கொடுத்துட்டு போகிறீங்க சார், வந்து கொஞ்ச நாள் ஒரு 5 நாள் 10 நாள் டிஸ்கஷன் வாங்க, அப்புறம் வந்து நீங்கள் டைலாக் எழுதி கொடுக்குறீங்க சார், நான் வந்து உங்களுடைய பயங்கர ஃபேன்ஸ், அவங்க நாவல்லாம் படிச்சிருக்கேன் சார், எனக்கு நீங்கள் எழுது நல்லாயிருக்கும் சார். என் நாவல் என்ன நாவல்லாம் படிச்சிருக்கீங்க? ஒரு 3 நாவல் பேர், இந்த நாவல் இதெல்லாம் சொல்லி ஒரு கதையில் நீங்கள் எழுதிருப்பீங்க சார், அவன் கீழே விழுந்தான் அப்படிங்கிறத வீலு இந்தா இன்னும் முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் சொன்னோன்னே சரி படிச்சிருக்கா வாவலுக்குள்ள நான் சரி நான் நீங்கள் படிச்சிருக்கல ஒரு கதையை சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. அதை கதை படிச்சிருக்கேன்னான்னு தெரியுது, கட்டுறேன்னு தெரியல. அப்போ அவளோட ஒரு கதையில் எனக்கு பிடிச்ச கதையை நான் கதை சுருக்கமாக சொன்னேன். அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இவன் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மகாபுர படத்துக்கு அப்போ அதையும் சொல்லிட்டேன். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு பின்னாடி தெரிய வரலாம், நான் முதல்ல அந்த படத்துக்கு டைலாக் பாலகுமார் தான் ட்ரை பண்ணேன், அவர் முடியாதுன்னு சொன்ன உடனே நான் வந்து அவருக்கு ஈக்குவல் ஒரு ரைட்டரை கொண்டு வரணும் தான் அவங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ கொஸ்டின் நடந்துட்டு பண்ணிக்கிறேன்ட்டார். பண்ண வந்து மகாபுரில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் தொடர்ந்து எனக்கு நிறைய படங்கள் அவர் தான் எழுதிட்டு இருந்தார். ஸோ நான் கண்டினியூஸாக ஒர்க் அவரை கூட்டு பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் அவரை கூட ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவில். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் பட்டுக்கோட்டை பிரபா சார் வந்து சினிமா நிறைய படத்துக்கு வசனம் திரைக்கதைகள் எழுத ஆரம்பித்தார். இன்னை வரைக்கும் எனக்கும் அவருக்குள்ள ஒரு நட்பு நல்ல நட்பாக போயிட்டுருக்கு. படங்கள் சில படங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம், அது நிறைய காரணங்களால் பண்ண மாட்டோம். பட் ஆனால் நட்புங்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது. அடுத்த என்னுடைய படத்தை கூட அவர் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது உங்களுக்கு தெரியுமே, சினிமாவில் அந்த எல்லாம் செட் ஆகி வரும்போது தான் நடக்கும். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்ததுன்னு அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனர் வெங்கடேஷ் தான். அவருடைய திரை வாழ்க்கையில் அவ்வளவு சுவையான அனுபவங்கள், இன்னும் சரியாக சொன்னோன்னா 2-3 நாள் கூட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கலாம் நேரலையில், அவ்வளோ அனுபவங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நான் மீண்டும் அவரோடு பேசக்கூடிய பல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு உங்கள் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.